ஸோ நம்ம இப்போ நெட்வொர்க் கனெக்ஷன் செக் பண்ண போகிறோம். நெட்வொர்க் கனெக்ஷன் நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ எஸ்டர்டே மட்டும் பார்த்திங்கன்னா ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நமக்கு வெப்சைட்டில் வந்து ரீடிங் காமிக்கலை. ஸோ இப்போ அந்த கம்ப்ளைண்ட் ரெக்டிஃபை ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் நம்ம பர்ஃபெக்டாக இன்வெர்ட்டர்லாம் செக் பண்ணி ஜென்ரேட்டிங் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடணும். நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தராக அதுக்கப்புறம் ஒரு கிளான்ஸ் ஓவரால் எல்லாமே வந்து நம்ம பார்த்திங்கன்னா செக் பண்ணி பார்த்துடணும். பேனல்லேருந்து, இன்வெர்ட்டர்லேருந்து, எம்சிபிலேருந்து, இபிமெட்லேருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து வெளில போய் பேனல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம். நீட்டாக மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சோலார் பொறுத்தவரையும் பேனல் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். ஒரு வீக்லி 2 டைம்ஸ் க்ளீன் பண்ணிடணும். டஸ்ட்டு கம்மியாக இருக்க இடத்துல வீக்லி ஒன்ஸ் கூட க்ளீன் பண்ணால் போதும். டஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகிற இடத்துல வீக்லி 2 டைம்ஸ் கம்பல்சரி க்ளீன் பண்ணிடணும். ஸோ நம்ம பேனல் மோஸ்ட்லி வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி க்ளீன் பண்ணிட்டுருக்கனால இந்த சைட்டை பொறுத்தவரையும் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம க்ளீன் பண்ணல அப்படின்னா நம்மளோட ரீடிங் தான் இது அவுட்புட் வந்து ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ரீடிங் ஜென்ரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம பேனலை க்ளீனாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் சன்லைட் அப்சர்வ் ஆகும். அப்சர்வ் ஆகி நமக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஸோ பேனலாம் நீட்டாக க்ளீனாக தான் இருக்குது. ஸோ எதுவும் டேமேஜ் இருக்கா என்னன்ட்டு நல்லா கிளியராக செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா பேனல் லைட்டாக க்ராக் ஆகிருக்கும். பேனல் க்ராக் ஆகிருந்தால் ஜென்ரேட்டிங் பெருசாக கிடைக்காது. ஸோ அதனால் பேனலையும் நம்ம கிளியராக செக் பண்ணி பார்த்துக்கிறதும். இப்போ நம்ம எந்த சைட் போய் கம்ப்ளைண்ட் அட்டெண்ட் பண்ணாலும் நம்ம கம்ப்ளைண்ட் மட்டும் ரெடி பண்ணாமல் மற்ற ஒர்க்கு எதுவும் டேமேஜ் இருக்கா என்னன்ட்டு ஃபுல் சைட்டையும் நம்ம விசிட் பண்ணிவிட்டு செக் பண்ணிட்டு தான் வருவோம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா ஃபர்தராக நம்ம அடுத்தடுத்து கம்ப்ளைண்ட் வந்து வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஒர்க்கும் மட்டும் இல்லை, எந்த ஒர்க்காக இருந்தாலும் நம்ம போன ஒர்க்கை மட்டும் முடிக்காமல் ஓவரால் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் செக் பண்ணிட்டு வந்துட்டோம்னா கொஞ்சம் ப்ரிவென்ட்டாக நம்ம அலர்ட்டாக இருக்கனால நமக்கு எல்லா வகையிலும் நமக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் நிறையா கற்றுக்கலாம்.